புதாரியா 2-3 வாட்டி மிஸ் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. இந்த வாட்டி முச்சிடலாம்ல? இது நல்ல இடையா, முச்சிடலாம். நீ ஏன் கவலைப்படுற? நான் கவலைப்பட்டு ஒண்ணு இல்ல புதாரியா, அந்த மாப்பிள்ள தான் கவலைப்படுறேன். என்னதானே வயசு ஆகுது இல்ல, மூஞ்சி வேற மொறாகலங்குது. பொண்ணுன்னா உடனே நம்ம கடிக்க அவனுக்கு. சரி போதாரியா, இந்த பொண்ணு ஓகே ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா கேட்டு கமிஷனை பிடிங்களா போதாரியா? அதுக்கு தானே நம்ம ஓடி ஓடி வாசிக்கிறான். இதோ ஆட்டோ வருது போதாரியா. யோ, மாப்பிள்ள விட்டு தான் வந்துக்கிறாங்க. என்ன புரோக்கர் தம்பி, மறுபடியும் இதே தெருவுக்கு வர சொல்லி இருக்கீங்க? அட வாப்பா, நல்ல சம்பந்தம் சொல்லிக்கிறா போல, இந்த வாட்டி முச்சிடலாம். எத்தனை வாட்டி பொண்ணு இருக்கு பொண்ணு ஏமாத்திட்டீங்க தெரியுமா? டேய், நானா ஏமாத்தினேன்? பொண்ணு கூட்டு போய் காமிச்சேன், நீ புரியலன்னு ஓட்ட. அது பொண்ணா? அது பொண்ணா? புரோக்கர், அது கேள்வின்ட்டு நீ சொல்லவே இல்லையா புரோக்கர்? எனக்கு என்ன சொல்ல அந்த பரதேசிங்க? அட பைசா ஏப்பா ஞாபகம் படுத்துறீங்க? இந்த பொண்ணாவது கேள்வி இல்லாம நல்ல பொண்ணா இருக்குமா? நல்ல பொண்ணுப்பா, அழகான பொண்ணு, உன் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, உன் புள்ளிக்கு பொருத்தமான பொண்ணு. அடடு, நீங்க சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருக்குதே. என்னடா மகனே? சொல்லும் போது மஜாவா இருக்குப்பா. டே மாப்பிள்ள, ரொம்ப அழியாதுடா. இந்த கையெழுத்து கும்பிட்டு கேக்குறேன், இது பொண்ணா இருந்தாலும் கேள்வியா இருந்தாலும் கட்டி வச்சிருப்புற. டேய் மகனே, அப்பனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குடா. என்னடா கேள்விய போய் கல்யாணம் பண்ணிப்பியா நீ? பாப்பா ஏமாந்து போறதா இருக்கு. ஏன்பா தம்பி இவ்வளவு ஃபீல் பண்ற? போன வாரம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி, நல்ல விஷயம் தான், சந்தோஷம். வந்தவன் பத்திரிக்கையோட வந்தாங்க. ஓஹோ, உனக்கு முன்னால அவன் கல்யாணம் பண்ண போறானா, அதனால தான் பத்திரிக்கை எடுத்துன்னு வந்தானா? அட அதுக்கு இல்லப்பா, அவன் என்ன பத்திரிக்கை எடுத்துன்னு வந்தா தெரியுமா? என்ன பத்திரிக்கையா இருக்கான்? குழந்தை பிறந்த நாள் பத்திரிக்கையா? இல்ல. டேய், அதெல்லாம் ஏன்டா இங்க சொல்லிட்டு இருக்க? குழந்தை பிறந்த நாள் பத்திரிக்கை இல்லையா? அப்ப குழந்தை மஞ்சள் நீராட்டு பத்திரிக்கை? அதுவும் இல்லப்பா. ஐயா, அதுவும் இல்லையாமா? அப்ப அவங்க பசங்க கல்யாண பத்திரிக்கையா? அதுவும் இல்ல புரோக்கர். இதுக்கு மேல பத்திரிக்கை அடிக்கிறேன்னா லாஸ்டா போவாங்கள பாட பத்திரிக்கை தான் அடிக்கணும். அட, நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம், ஏன்பா இப்படி அபசகுனமா எல்லாம் பேசுற? அந்த கரம் முச்சுன எந்த பத்திரிக்கைன்னு சொல்லு முதல்ல. ஃப்ரெண்டோட பேரனுக்கு காது குத்து, அதுக்கு பத்திரிக்கை வச்சா. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏய் மகனே, அதெல்லாம் பெரிய விஷயமாடா. இதுக்கு மேல பெரிய விஷயமா உலகத்துல இல்ல. எல்லாம் காலங்காலத்துல தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கரம் முஞ்சதுக்கு காலம் முஞ்சு பேர் கல்யாணம் பண்றோம். அப்பா பாருப்பா. புரோக்கர் தம்பி, என் பையன் மனசு புண்படுற மாதிரி ஏன்பா பேசுறீங்க? உன்னு சரங்கு எல்லாம் முடிஞ்சு போற காலம் உன் புள்ளிக்கு. இந்த காலத்துல புண்பட்டுமா உன் புள்ளிக்க? சரி, அதெல்லாம் விடுப்பா. வடன்னு பேசாம பொண்ணு வீட்டுக்கு போயிடுவோமா? எங்கேயும் போத்தவல, இங்கே வர வைக்கிறோம். புதாரியா, என்ன சொல்ற? இங்கே வர சொல்லிட்டேங்கிறான்பா. 2 டைம் வந்தும் ஒண்ணும் இல்ல, இந்த டைம் ரோடு தானா? அட புடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்க, இல்லன்னா அனுப்பிச்சலாம்ல, சிம்பிள் தானே. அப்பா கரெக்டா சொன்னாருப்பா, இங்க வர சொல்லிடலாம்பா. உன் ஆசைக்கு உன் அப்பன் தடை போட்டிருக்கானாப்பா? தடையா? இரும்பு தூணே போட்டுக்கிறடா மூதேவியா. புரோக்கர் தம்பி, இப்போ என்ன ஏதாவது திட்டினீங்களா? உன்ன திட்டலப்பா, புள்ளிய நல்லா வளர்த்துக்கிறேன்னு சொன்னோம். சரி சரி, ஏய் கேட்டுக்கடா, இந்த பேர் தான் நீ அப்பனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. சரிதான்பா. என்ன இந்த ஆள் மட்டும் வரான்? பதாரா வந்துச்சா? யோ, நீ வர பொண்ணு எங்க? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துச்சியா? இன்னும் வரலையா? வரலன்னு தானே சொல்றாங்க. எங்க போய்க்கிறியா? எப்பா புதார் தானே உங்க பேரு? ஆமா, என்ன விஷயம் சொல்லுங்க. பொண்ணுக்கு இவரு என்ன வேணும்? பொண்ணுக்கு அண்ணன் வேணும். அடடே, சம்மந்தியா? வணக்கம் சம்மந்தி, இவர் தான் மாப்பிள்ளையாண்டா. நல்லா இருக்கு. என் தங்கச்சிக்கு பொருத்தமான மாப்பிள்ளை. ஏ வத்துவார்களை முஞ்சியா, எங்க உன் தங்கச்சியா? டைம் ஆயிட்டு இருக்கு, கண்டிப்பா வந்துருவாங்க, இருங்க. புதாரியா, நான் புதாரியா இப்படி பண்ணிட்டேன், வீட்டாண்டே போயிருக்கலாம்ல. வீட்டாண்ட போனா பிரச்சனை ஆகுமா? அவர் தான் சொன்னாரு. பிரச்சனை ஆமா? நான் பிரச்சனைப்பா? அதெல்லாம் நம்மளுக்கு என்னத்துங்க, பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு போங்க. யோ, எனக்கு இல்லையா, அந்த ஆளுக்கு தான். நான் அவருக்கு தான் சொன்னேன். என்னத்த சொன்னோம். யோ மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஏ மகனே, புசுன்னு பண்ணு கிடைக்கணும்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாண்டா ஆகணும். அதே மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கணும்னாலும் வெயிட் பண்ணி தாண்டா ஆகணும். என்ன நான் சொல்றது? அடடா என்னமா பேசுறப்பா நீ? எங்க அப்பா பண்ணு கடை வச்சிருந்தாரு. நான் புசுன்னு பண்ணு சாப்பிடறதுக்கு கேட்பேன். அவருடைய மகனே, பண்ணு சாப்பிடணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லி என்ன வளர்த்தாரு. அததான் என் மகனுக்கு நான் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா போதாரு? நல்லா புரியுது. ஐயோ, டைம் ஆயிடுச்சு போகுது, அண்ணன் வேற வந்துட்டுக்குது.
ஏமா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா? உனக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுண்ணா, அதனால தான் லேட் ஆயிடுச்சுண்ணா. புதார இதான் பொண்ணா? இதான் போல இருக்குதா? ஏ மகனே, இதான் பொண்ணாண்டா. எப்படி இருக்கு? அப்பா சூப்பரா இருக்குப்பா. ஏமா கல்யாணம் பொண்ணா, இங்க வா. போமா போ. மாப்பிள்ளை இவர்தான், பிடிச்சிக்கிதா? ஏய், ஏன்டா அசிங்கப்படுத்துற? என்ன இவர் இப்படி கத்துறாரு? பொண்ணு கிடைக்காது இவ்வளவு நாள் இருந்தானமா, அந்த சந்தோஷத்துல அப்படி பேசுறான். உனக்கு பிடிச்சிக்கிதா இல்லையா? என்னண்ணா உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. எனக்கும் ஓகே. புதார கரெக்டா தான் இருக்கும். இது மூஞ்சே இவ்வளவு அகலங்குது, அவன் மூஞ்சே இவ்வளவு அகலங்குது. புரோக்கர் தம்பி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப புடிச்சு போச்சு. மத்ததெல்லாம் எப்ப பேசலாம்? என்னம்மா எப்ப பேசுறதா? டைம் இல்ல, இப்பயே பேசி இப்பயே கல்யாணம் பண்ணிடுங்க, இல்லன்னா பிரச்சனை ஆயிடும். இப்பயே பேசி இப்பயே கல்யாணம் பண்ணிடணுமா? நாம பேசுற டைம் இல்லங்க, பிரச்சனை ஆயிடுங்க. நான் புதார இது பேசுற எதுவுமே சரியில்லையா? அதான் எனக்கு தான் புரியல. கடகடன் தாலி கட்ட சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய வேலை நிறைய பிரச்சனையா? அதுதாம்மா நிறைய வேலை. இன்னும் 3-4 இடத்துல புக் பண்ணிட்டேன், அங்கெல்லாம் போகணும்ல. ஏ புதார நாயா பேசுதா? எனக்கு ஒண்ணே புரியல. உங்களுக்கு எதனா புரியுதா? எங்களுக்கும் ஒண்ணும் புரியல புரோக்கரே. அந்த அம்மா என்னதான் சொல்ல வருது? ஏதோ 3 இடத்துல புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. என்ன கதைன்னு தெரியலையே. ஏமா, அப்படி என்னதான் புக் பண்ணிருக்க? அமேசான், பிளிப்கார்ட்ல எதனா புக் பண்ணிருக்கியா? அட அது இல்லங்க, தாலி கட்டுற விசேஷம் இருக்குதுல்ல. என்ன புரோக்கர் இது? ஏமா என்னம்மா தாலி கட்டுற விசேஷம்? ஏங்க உங்ககிட்ட நடிச்சுட்டு நான் இன்னும் 3 இடத்துல போய் நடிக்கணும்ல. நடிக்கிறதா? டேய் என்னடா சொல்லுது உன் தங்கச்சியா? ஏன் கரெக்டாதான் சொல்லுது. இங்க முடிச்சு வாரத்துக்கு போனோம்ல. டே புதார நாடா கட்டிட்டியா? டேய் இருடா, எனக்கும் குழப்பமாக்குது. டேய் நான் தாலி கட்டுறடா பொண்ணு கேட்டேன். ஆமா அதுதான் கூட்டினு வந்தா. என்ன இப்படியும் பேசுறான் அப்படியும் பேசுறான்? டேய் இவனை கல்யாணம் பண்ணினடா. அதாங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, நான் வேற இடத்துக்கு போகணும்ல. ஏய் கல்யாணம் பண்ணிக்கினா வேற இடத்துக்கு போவியா? குடும்பம் நடத்த மாட்டியா? என்னது குடும்பம் நடத்துறமா? தொடப்பு கட்ட பிஞ்சுக்கும். டே புதார நாடா இது தொடப்பு கட்ட பிஞ்சுக்க. ஒண்ணுமே தெரியலடா. டபரு தாலி கட்டுற மாதிரி நடிக்கணும்னு சொன்னாரு, அதான் வந்தேன். இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. அப்பா என்னப்பா இது? நமக்கு இன்னைக்கும் வாய்ப்பு இல்ல ராஜா. கூட்டுன்னு வந்துக்கிற பாரு உலக்க மாதிரி. பாயா போ. புதார அவனை நம்புன்னு எப்படி கவுத்துட்டியா? நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணுருக்கான்னு கேட்ட இருக்குன்னா நாடக நடிக்க கூட்டின்னு வந்துட்டான். புரோக்கரே, இதுக்கு மேல உங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது. பொண்ணு இருந்தா எங்க வீட்டுக்கே நீங்க கூட்டு வந்துருங்க, நாங்க கிளம்புறோம். ஆடா மகனே. சே நாளை எல்லாம் போச்சுடா. உக்கார மகனே, உன் ஏப்ப ராசி பன்னி லக்னம் வால் நட்சத்திரத்துக்கு எந்த பொண்ணுமே கிடைக்கல. ஆடா.